ஓட்டுநரின் அதிவேகத்தால் பலியான 7 உயிர்கள். தறிக்கட்ட வேகத்தில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகள். டிக்கெட் சேர்க்கும் வெறியால் நடந்த கொடூரம். தென்காசியில் நடந்த பேருந்து விபத்துக்கு யார்தான் பொறுப்பு? கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேருந்து பயணம் ஒரு அழகான நினைவுகளை நம்ம வாழ்க்கையில கொடுத்துட்டு போற ஒரு பயணம் தான் பேருந்து பயணம் சொல்லலாம். ஏன்னா பேருந்து பயணிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படும். ஏன்னா அந்த விண்டோ சீட் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு போகிற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறது ஒரு சூப்பரான அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் அந்த அனுபவம் விபத்தாக முடிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்கலாம், விபத்து யார் பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது, அது எதிர்த்து நடக்குது. ஆனால் அந்த விபத்துக்கு காரணம் சில பேரோட அலட்சியமோ இல்லை சில பேரோட கவனக்குறைவோ இல்லை ஒரு சில பேரோட மெத்தனை போக்கோ காரணமாக இருந்தால் அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அதே மாதிரி தான் இப்போ சமீப காலமாக பேருந்து விபத்துகள் அடிக்கடி நடக்கிறத நம்ம செய்தித்தாள பார்க்க முடியுது. அப்படிதான் தென்காசியில் ஒரு பேருந்து விபத்து நடந்திருக்கு. இந்த பேருந்து விபத்துல கிட்டத்தட்ட 7 பேர் இறந்திருக்காங்க, 50க்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சரி, இந்த பேருந்து விபத்துக்கு யார் தான் பொறுப்பு? எப்படி இந்த பேருந்து விபத்து நடந்தது? இதுக்கு காரணம் யார்? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தென்காசியிலிருந்து கோவில்பட்டியை நோக்கி எம்ஆர் கோபால் அப்படின்னு ஒரு தனியார் பஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த பஸ் வந்துட்டு இருக்கும்போது இடைக்கால கிராமம் என்ற ஒரு கிராமத்தை அடுத்த துரைசாமிபுரத்தை தாண்டி ஒரு வளைவு வருது. அந்த வளைவுல தான் இந்த விபத்தை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த பேருந்துக்கு ஆப்போசிட்ல ராஜபாளையத்துல இருந்து KSR அப்படின்ற ஒரு தனியார் பஸ் வந்துட்டு இருக்கு. அதிவேகத்துல வந்த இந்த பஸ் ஆப்போசிட்ல வந்த கோபால் என்ற தனியார் பேருந்து மேல மோதி இருக்கு. அந்த கோபால் பேருந்துல கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பயணம் செஞ்சிருக்காங்க. அதிவேகத்துல வந்ததுனால அந்த வளைவுல ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம 2 பஸ்ஸும் நேருக்கு நேரா மோதி இருக்கு. இந்த ஒரு விபத்துல 7 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 50க்கு மேற்பட்ட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த விபத்து நடந்த உடனே ஒரு பெரிய கூச்சலையே, அந்த இடமே ஒரு ரத்த காடா மாறி இருக்கு. இதை பார்த்து அக்கம் பக்கத்துல ஓடி உடனே அங்க காயப்பட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்காங்க. அப்புறம் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட SP இவங்க சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே என்ன நடந்து அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. உடனே தென்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுகாயம் அடைஞ்ச அந்த 50 பேரையும் சேர்த்திருக்காங்க. சரி, இந்த விபத்துக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்த பிறகு தான் தெரிய வருது. அந்த KSR பஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பஸ் அதிவேகத்துல வந்திருக்கு. அந்த பஸ்ல பயணிச்சவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பஸ் ஸ்டார்ட் பண்ணல இருந்து எப்படி ராஜபாளையத்திலிருந்து ஆரம்பிச்சுங்க பார்த்தீங்க பயணத்தை, அங்க இருந்து செம்ம ஸ்பீடா வந்திருக்கு. சரி, எதுக்காக இந்த ஸ்பீடா வந்திருக்கு அப்படின்னு நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ரொம்ப ஸ்பீடா வந்திருக்கு. ஸ்பீடா வந்ததுனால அந்த துரைசாமிபுரத்துல அந்த ஒரு வளைவுல ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆப்போசிட்ல வந்த பஸ் மேல மோதி இருக்கு. இப்படிதான் இந்த விபத்தே நடந்திருக்கு. சரிங்க, இந்த விபத்தே இவ்வளவு ஸ்பீடா வரணும் அப்படின்னு காவல்துறை விசாரணை ஆரம்பிச்சப்பதான் தெரிய வருது. அதாவது நார்மலா ஒரு பஸ்ல டிக்கெட் எவ்வளவு விற்பாங்க நம்மளுக்கு தெரியும். ஆனா அதை விட கூடுதலா விற்றோம்னா அந்த பஸ் கண்டக்டருக்கும் அந்த பஸ் ஓட்டுநருக்கு கூடுதலான கமிஷன் கிடைக்கும். இதுதான் பல காலமா அந்த KSR பஸ்ல நடந்துட்டு இருக்கு. அதனால சொன்ன ஸ்பீடையும் தாண்டி சீக்கிரமா போற இடத்தை ரீச் பண்ணிட்டோம்னா நிறைய பயணிகள் வருவாங்க, டிக்கெட் அதிகமா சேல் ஆகும், அப்போ நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும்ல அப்படின்ற காரணத்துக்காக சொன்ன வேகத்தை விட அதிவேகத்துல வந்திருக்காங்க KSR பஸ். இல்லை, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதே பஸ் சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்பீடா போய் ஒரு கவர்மெண்ட் பஸ் மேல மோதி 3 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப அந்த கேஸும் கோர்ட்ல தான் இருக்கு. இதுக்கிடையில இப்படி ஒரு விபத்து இப்ப நடந்திருக்கு. இப்ப இதெல்லாம் பார்க்க வரும்போது என்ன தோணுது அப்படின்னா, இப்ப சமீப காலமாக தனியார் பஸ்ஸுகள், எல்லா பஸ்ஸும் சொல்ல முடியாது, ஒரு சில பஸ்ஸுகள், ஒரு சில பஸ் கம்பெனிகள் ரூல்ஸை மீறி நடக்கிறாங்களோ, அதாவது சொன்ன வேகத்துல போகாம அதிவேகத்துல போறது, அப்புறம் கவர்மெண்ட் சொன்ன சில ஃபெசிலிட்டியை ஃபாலோ பண்ணாம அதிகமான மக்களை பேருந்து ஏத்துறது போன்ற தவறுகளை அடிக்கடி இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. முக்கியமா அந்த KSR பஸ்ல போனாங்க பார்த்தீங்களா பயணிகள், அவங்களே சொல்ற குற்றச்சாட்டுகள் என்னன்னா, இவங்க ஸ்டார்ட் பண்ணதுல அதிவேகத்துல வந்தாங்க. இன்னொரு முக்கியமா பயணிகளை இவங்க மதிக்கவே இல்லை. அதாவது எப்படி சொல்றது, சொன்ன இடத்துல நிக்க மாட்டாங்க, இடத்த தாண்டி போய் நிக்கிறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்த பிறகு மாவட்ட ஆட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா, KSRோட பேருந்து உரிமையை ரத்து பண்ணியிருக்காங்க தற்காலிகமா அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சி என்ன பண்ணியிருக்காருன்னா, தென்காசியில் இருக்கிற தனியார் பேருந்து உரிமையாளர்களை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீங்க என்னென்ன பண்ணணும், முக்கியமா அதிவேகத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க.
ஆனா என்னதான் இருந்தாலும் இது போன்ற தனியார் பேருந்துகள், ஒரு சில தனியார் பேருந்துகள் பண்ற தப்புகளால நிறைய மக்களுக்கு வந்து பிரைவேட் பஸ் மேல, ஏன் பிரைவேட் பஸ் மேல இல்ல, பொதுவாக வந்து பஸ்ல பயணிக்கணும் ஒரு பயம் வந்துருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, பேருந்து பயணம் வந்து ரொம்ப சுகமானது. ஆனா இந்த மாதிரி சில தவறுகளால அது வந்து ஒரு பேராபத்தா முடியுது. இப்ப மக்கள் நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து தனியார் பஸ்லாம் போகவே வேண்டாம்பா, நம்ம நடந்தாச்சு போயிடலாம் நம்ம ஊருக்கு அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இப்போ வந்து மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பேர் விபத்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பேரோட கவனக்குறைவால, சில பேரோட பேராசையால இந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் கவர்மெண்ட் தான் முன் வந்து இந்த மாதிரி பேருந்து விபத்துக்கு யார் காரணமோ, யாரோட அலட்சிய போக்கு காரணமோ அவங்கள வந்து இரும்பு கரம் கொண்டு பிடிக்கணும்.